ஹாய் திஸ் இஸ் ஏகே, வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொதுவாகவே பெண்கள் ஆண்களோட முகப்பாவனியை வச்சு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்களாம். இந்த உலகத்துல 95% மக்கள் காலையில எழுந்த உடனே பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட மொபைலை பயன்படுத்துவாங்களாம். இந்த உலகத்துல நிறைய பேர் காதலிப்பாங்க இல்லைங்களா? அப்படி நாம காதலிக்க ஒருவரை பார்க்கும்போது அவங்களோட கண்ணு 45% விரிவடையுமாம். பிறந்த குழந்தைகள் பிறந்த உடனே அழணுமாம். அப்படி அழுதாதான் நுரையீரல் வேலை செய்ய தொடங்குமா. இந்த அழுகை குழந்தையோட முதல் சுவாச செயல்பாட்டிற்காகத்தான் குழந்தைகள் பிறந்த உடனே அழுகிறது. பெண்கள் அழுவதற்கு எந்த காரணமும் தேவையில்லையா. பெரும்பாலான பெண்கள் மத்தவங்க அழுவதை பார்த்தாலே அவங்கள அழுதுருவாங்க. இந்த விஷயத்தை கேளுங்க. டாய்லெட் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் தயாரிச்சு விற்க ஒரு நாளைக்கு 27,000 மரங்கள் வரைக்கும் வெட்டுறாங்களாம். நார்னியான்ற இந்த பூனையை பாருங்க. இந்த பூனை முகத்துல பாதி கருப்பு கலர்லயும் பாதி சாம்பல் நிறத்துலயும் இருக்கு. இந்த பூனைக்கு பிறந்த குட்டியை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். புலியை பத்தின ஒரு ஆச்சரியமான தகவல். சிங்கம் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும், ஆனா புலி அப்படி இல்ல. புலி எப்பயுமே வேட்டையாடுமாம். கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. தன்னோட முதுகுக்கு பின்னாடி இருப்பதை தலையை திருப்பி தான் எல்லா மனிதர்களும் விலங்குகளும் பார்ப்போம். ஆனா தனக்கு பின்னால் இருப்பதை தலையை திருப்பாமலே பார்க்கக்கூடிய ஒரே விலங்கு முயல்னு சொல்றாங்க. வாவ், இந்த விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அணில்கள் உயரமான இடத்துல இருந்தோ எங்கேயாச்சும் மேல இருந்து தலையில தவும் போது சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் எப்படி பறந்து லேண்ட் ஆகுறாங்க, அது மாதிரிதான் இந்த அணில்கள் லேண்ட் ஆகுமாம். இப்ப நிறைய பேரோட ஃபேவரட் பைக்கா இருக்கிற ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் முதல்ல குண்டூசி தயாரிக்கிற நிறுவனமா தான் இருந்துச்சாம். இந்த போட்டோவை பாருங்க. இது ரத்தம் தான். இந்த வகையான ரத்தம் கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்கும். இந்த ரத்தம் கோல்டன் கலர்ல இருக்குமாம். இதோட பேர் ஆர்கச்னல் பிளட். கடந்த 50 ஆண்டுகள்ல 43 பேர்கிட்ட இந்த வகையான ரத்தம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். பூனையும் நாயை எதிர்ன்னு நாம நினைச்சிருப்போம். நாயை கண்டா பூனை தெரிச்சு ஓடிடும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மை இல்ல. ஒரு சில நாய்கள் மட்டும்தான் அப்படி இருக்குமாம். பெரும்பாலான நாய்கள் பூனையோட நட்புறவோடு தான் இருக்குமாம். இந்த விஷயம் கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. லவ் பண்ற எல்லாருமே சொல்லுவாங்க, 2 இதயம் சேர்ந்தாதான் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது இல்லாம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னோட அன்பை கட்டிப்பிடிச்சு வெளிப்படுத்துவாங்க. அப்படி லவ்வோட உண்மையான அர்த்தம் இந்த போட்டோவை பார்த்த பிறகு தான் எனக்கே புரியுது. இந்த போட்டோவை பாருங்க. என்ன 2 இதயம் இருக்கு, அப்புறம் சுத்தி எலும்பு இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். 2 மனிதர்கள் கட்டிப்பிடிக்கும் போது அங்கு உண்மையில் நடப்பது இதுதானோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யானைகளை பத்தின இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பொதுவாக யானைகள் தண்ணி இருக்கிற இடத்தை தேடி கரெக்டா போகும். அது எப்படின்னா, யானைகள் 5 கிலோமீட்டர் தூரத்துல தண்ணி இருந்தாலும் வாசனை மூலம் கண்டறியும் திறமை இருக்குமாம். இதனாலதான் யானைகள் தண்ணி இருக்கிற இடத்தை தேடி கரெக்டா போகுது. குரங்கு இனத்திலேயே மிகவும் புத்திசாலியான குரங்குண்டா அது இந்த கப்புச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குரங்கு இனம் தான். இந்த விஷயத்த கண்டிப்பா உங்க வீடுகளில் நோட் பண்ணிருப்பீங்க. உங்க வீட்டுல ஒரு எலி இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா நிறைய எலிகள் இருக்கு. என்னடா எங்க இருந்துடா இவ்வளவு எலி வந்துச்சுன்னு ஒவ்வொரு நாளும் புலம்புவோம். அந்த எலிகள் வெளியே இருந்தெல்லாம் வராதாம். எலிகள் ஒரு வருஷத்துல 800 குட்டிகள் வரைக்கும் போடும்னு சொல்றாங்க.